தைப்பிங் சிறைச்சாலையில் 100க்கும் மேற்பட்ட கைதிகள் சிறைச்சாலை அதிகாரிகளால் தாக்கப்பட்டனர். அதில் ஒருவர் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டுள்ளார். 63 வயது மதிக்கத்தக்க சீன சமூகத்தைச் சார்ந்த அந்த கைதி இறந்துவிட்டார் என்றும், மேலும் சிலர் பயங்கரமாக தாக்கப்பட்டு இன்னமும் சிகிச்சைக்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அனுமதி வழங்காதது மிகவும் வேதனை அளிப்பதாக முன்னாள் பினாங்கு மாநில துணை முதல்வரும் உரிமை கட்சியின் தலைவருமாகிய டாக்டர் பி. ராமசாமி இங்கு நடைபெற்ற செய்தியாளர்களுடனான சந்திப்பு கூட்டத்தில் அம்பலப்படுத்தினார். பத்துகாஜா சிறைச்சாலையிலிருந்து தடுப்பு காவல் கைதிகளாக கொண்டுவரப்பட்ட இவர்களை மனிதநேய உரிமைக்கு புறம்பாக சுமார் 50 அல்லது 60 வார்டன்கள் தாக்கியதாக நீதிமன்றத்திற்கு வந்த ஒரு கைதியின் வாயிலாக கிடைக்கப்பெற்ற தகவலாகும். இத்தகவல் குடும்ப உறுப்பினரிடம் பகிரப்பட்டு பின் மற்றவர்களிடமும் தெரியப்படுத்தப்பட்டதாக அவர் மனவேதனையுடன் கூறினார். இவர்கள் அனைவரையும் எந்தவொரு காரணமும் இன்றி தாக்கப்பட்டுள்ளனர். அவ்வேளையில் அனைத்து கைதிகளும் தரையில் படுத்துக் கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இச்சம்பவம் இந்நாட்டில் உள்ள கொடூர சம்பவமாக கருதப்படுகிறது என்றும், இந்த கைதிகள் அனைவரும் இன்னமும் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்படாதவர்கள். அப்படி இருக்கும் வேளையில் இந்த வார்டன்களுக்கு யார் அதிகாரம் வழங்கினார்கள் என்று அவர் கேள்வி எழுப்பினார். நாட்டின் பிரதமர் மற்றும் மலேசிய உள்நாட்டுத்துறை அமைச்சர் இவ்விவகாரம் குறித்து நேர்மையான விசாரணை செய்து அவர்களது குடும்பத்திற்கு நீதி வழங்க முற்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சட்டத்திற்கு புறம்பாக கைதிகள் தாக்கப்பட்ட செயலை என்னவென்று கூறுவது? சிறைச்சாலையில் என்ன நடந்தது என்று தைப்பிங் சிறைச்சாலை நிர்வாகத்தினர் எந்தவொரு அறிக்கையும் இதுவரை வெளியிடவில்லை. இச்சம்பவம் இம்மாதம் 17இல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது என்று உரிமை கட்சியின் துணைத் தலைவர் டேவிட் மார்ஷல் கூறினார். சிறைச்சாலை அதிகாரிகள் கைதிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியவர்கள். அப்படி இருக்கும் வேளையில் மிருகத்தனமாக கைதிகளை தாக்கி காயப்படுத்திக் கொள்வதை என்னவென்று கூறுவது? இதுதான் மனித நேயமா? காயமடைந்த கைதிகளை சிகிச்சை பெற மருத்துவமனை செல்ல அனுமதி வழங்கப்படவில்லை. இந்நாட்டு சிறைச்சாலையில் என்ன நடக்கிறது? உள்நாட்டு அமைச்சரின் நிலைப்பாடு என்ன என்று அவர் கேள்வி எழுப்பினார். Mendengar atau diberitahu bahawa insiden telah berlaku di penjara Taiping, bahawa dalam mungkin seminggu lepas ini ada beberapa banduan yang telah dipukul oleh warden, 50-60 orang pukul sampai mereka luka sehingga seorang telah meninggal dunia. Tapi sampai sekarang tiada ada apa-apa siasatan yang berlaku, maka insiden ini belum dibesar-besarkan. Sebab ini suatu insiden yang serius yang memberi implikasi kepada kerajaan medani yang diketuai oleh saudara Anwar Ibrahim. Saya minta bahawa apa yang jadi kepada Menteri Saifuddin Nasution, Menteri Dalam Negeri, kenapa dia senyap? Kenapa dia diam? Kalau dia tidak boleh buat kerja, saya minta Saifuddin Nasution letak jawatan. Dia tidak perlu jadi menteri. Ini bukan satu isu nasional. Di penjara Taiping lama ini 100 lebih banduan telah dipukul sehingga mereka seorang meninggal dunia, anak dia di sini. So apakah jawapan kepada masyarakat? Apakah jawapan warden-warden ini? Ini adakah dari segi adil, dari segi undang-undang? Saya rasa saya pun terkejut apabila saya dengar setelah perjalanan saya di semalam di Cameron Highland bahawa peristiwa ini berlaku. Yang kena pukul ada orang India, ada orang Cina, ada orang Melayu. Ini berasaskan pada kaum. Banduan ini kena pukul. Ini saya rasa warden-warden ini tidak boleh sentuh seorang banduan. Ada undang-undang, ada regulation dan sebagainya. So saya minta apa yang jadi, saya pernah bahawa satu siasatan berlaku terhadap warden dan rasa pihak Kementerian Dalam Negeri ambil tindakan yang sewajarnya kepada warden-warden yang terlibat dalam keganasan ini. Warden ini salah seorang banduan dalam tahanan riman itu telah dibawa ke mahkamah sebab dia ada kes bicara. Bila dia pergi ke kes bicara, dia bagi tahu depan hakim bahawa mereka telah dipukul, diderah oleh penjara ini, dan DPP pihak hakim pula menyatakan pihak DPP untuk siasat. Dan lepas tu keluarga si yang riman itu memberitahulah kepada kami apa yang berlaku, dan juga saya terima maklumat yang lain lah dari yang saya tak boleh mengatakan di sini daripada dalam penjara lain yang bagi tahu apa yang berlaku, keseluruhan apa yang berlaku. Lebih kurang mereka ini penghuni yang ini bukan penghuni sini ya. Mereka dipindahkan daripada Batu Gajah, penjara Batu Gajah ke sini.
Sepatutnya mereka kena ada. Ini adalah tahanan riman, bukan tahanan banduan. Prisoner Banduan yang datang ke mahkamah, tengok kepala dia tercedera dengan jahitan 8 kali. Ini lagi seorang. Ini salah seorang saja. Yang datang ke Dia ada mahkamah lebih 100 orang dalam tu. Kita tahu apa keadaan mereka. dan saya diberitahu